தினம் சட்னி சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம், காஞ்ச மிளகாய் 4 எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு சுட்டணுங்க. சுட்டுக்கிறாங்க. அது போன வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி சுட்டுறதுன்ட்டு. அதை சுட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி கையிலேயே நல்லா மேக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் சும்மா லைட்டாக ஒரு இது பண்ணுங்க, ஒரு சுற்று 2 சுற்று அது மாதிரி ஆகிடும். லைட்டாக புளி போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே, சாதம் அப்போல்லாம் இப்படி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க ஊரில். அதெல்லாம் மறந்து போன ஒரு டிஷ்ஷு இதெல்லாம். எதுவும் இல்லைன்னா உடனே 2 கத்திரிக்காய் எடுத்து சுட்டு புளியை கரைச்சி தாளிக்க எண்ணெய் கூட இருக்காது அந்த காலத்தில். இப்படிதான் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு வாட்டி சாப்பிடுங்க.